பாரு நான் கத்தி கத்தி தொண்டை போயிடுச்சு. தளபதி 20 வருஷம் கழிச்சு இது மாதிரி ஒரு கூட்டம் எங்கேயுமே வராது. சச்சின் படம் நல்லா இருக்கும், நல்லா தான் இருக்கும். படம்லாம் நடிக்காமலாம் இருக்க மாட்டார். பவன் கல்யாண் மாதிரி அண்ணா திருப்பி வந்து நடிப்பார். சூப்பராக இருக்குது படம். சத்தியமாக 20 வருஷம் வச்சுக்க நான் படத்தை பார்க்குறேன். அதே சச்சின் இதே சச்சின் மாறவே இல்லை. படம் கொஞ்சம் கூட மாறல. அதே வைப்பு. அந்த பாட்டு இருக்கே, அந்த பாட்டு அந்த மாதிரி தரமாக இருந்துச்சு. அந்த நடுவில் நம்ம பசங்க ஃப்ளாகை தூக்கி காட்டினாங்க டிவிக்கு. அந்த சிஎம் நம்மால் தான், தலைவர் தான் அந்த சிஎம்ஏ, விஜய் தான். அண்ணா யாரு? தளபதி. ஃபைன் டைம்ஸ் யூனிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சச்சின் படத்தோட ரீரிலீஸ் தான் பார்க்க போறோம். 20 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் தளபதியை பார்க்கறதுக்காக தளபதி ரசிகர்கள்லாம் வந்திருக்காங்க. நீங்களே பார்க்கலாம் கூட்டத்தை. ஏன்னா சாதாரணமாக ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எவ்வளோ வைப் இருக்குமோ அதை விட அதிகமான வைப் தான் இப்போ இருக்குது. வாங்க அவங்கள்ட்ட எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாரு நான் கத்தி கத்தி தொண்டை போயிடுச்சு. தளபதி 20 வருஷம் கழிச்சு இது மாதிரி ஒரு கூட்டம் எங்கேயுமே வராது. இதுதான் முதல் தடவை. கில்லிக்கு வந்தது, திருப்பி யுத்தம் இதுக்கு தான் வருது. எது சச்சின் படத்துக்கு வருது. 20 வருஷம் கழிச்சு ஒரு படத்துக்கு இதுமாரி கூட்டம் வரணுமா? எந்த இடத்துலையும் வராது. நீங்கள் ஏன் அஜித் படம் ரிலீஸ் பண்ணுங்கள், ரஜினி படம் ரிலீஸ் பண்ணுங்க, ஏன் எவ்வளோ பெரிய படம் வேணால் ரிலீஸ் பண்ணுங்க, ஆனால் வராது. ஆனால் தளபதினு அந்த பேரை கேட்டாலே போதும். சச்சின் அந்த மூவிலாம் கிடையாது. தளபதினு அந்த பேரை கேட்டாலே போதும், மொத்தமாகவே வரும். பட்டம் இல்லை, இது ரசிகர் கூட்டம். இது அவருக்கோசம் என் உயிரை தளபதி கோட்டை. இது ரோஹினி யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தளபதி தான். தளபதி மிஞ்சி வேறு யாரும் கிடையாது ப்ரோ. தலைவர் ரெண்டுத்துலையும் சூற விடுறாரு போல். நான் ஒரே ஒரு மனசு கஷ்டம்னா அவர் படத்தை விட்டு போகிறாரு. அதுதான் படம் நச்சுன்னு அவர் வந்து சினிமா இது பாலிடிக்ஸ் பண்ணலாம். ஆனால் அவர் வந்து கொஞ்சம் ஜெயிக்கிறோம், டோட்டலாக க்ளோஸ் பண்ணுறோம். அண்ணா யாரு? தளபதி விஜய் தாங்க, விஜய் தான். சச்சின் படம் நல்லா இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலாக டிவிக்கு கொடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க உள்ள. செம்மையாக இருந்துச்சு பார்க்க, நல்ல வைவாக இருந்துச்சு. அதுதான். இல்லை, நான் வந்து ஆக்சுவலாக டிவியில் தான் பார்த்துருக்கேன். இதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். வேறு லெவலாக இருந்துச்சு. பேப்பர் ஷாட்டு அதெல்லாம் வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. கத்தி தொண்டையே போயிடுச்சுக்கா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செம்ம என்ஜாய். ஒன்ஸ் மோருக்கு தான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க. இன்டர்வல் ஃபுல்லாக வெயிட் பண்ணி ஆடெலாம் போட வச்சு ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. ஆனால் செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு தளபதி திருப்பி ஸ்க்ரீனில் பார்க்குறேன். படம் பயங்கரமாக இருக்குது. தளபதி ரொம்ப அழகாக செம்மையாக இருக்கார். படம் வந்து 20 வருஷம் ஆன மாதிரியே தெரில. இப்போ ஏதோ புது படம் மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா கும்பலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த வைப் இன்னும் அடங்கவே இல்லை. அந்த பழைய வைப்பு இன்னும் அப்படியே இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு இவர் ஏன் வந்து இப்போ சினிமா விட்டு போகிறான்றதான் எங்களுக்குலாம் மனசங்கடமே. அடுத்தது திருமலை ரிலீஸ் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். செம்ம வைப்பாக இருந்துச்சு. விண்டேஜ் தளபதி ஆசம். லவ் யூ ஸோ மச்ண்ணா. படம்லாம் நடிப்பாருங்க, அண்ணா நடிப்பாரு. கண்டிப்பாக வரட்டும். சினிமாவில் கண்டிப்பாக வருவார். வந்துடுவார் அண்ணா, வருவார், திருப்பி வருவார். படம்லாம் நடிக்காமலாம் இருக்க மாட்டார். பவன் கல்யாண் மாதிரி அண்ணா திருப்பி வந்து நடிப்பார். பகவதிக்கு அப்புறம் அடுத்து திரும்பி ரீல்ஸ் பண்ணால் பகவதி போகும் தலைவா. வேறு லெவல் படம். இப்போ ஜனநாயகம் வருது, அதுக்கு வைப்பு. இப்போ பராசக்தி வருது. எந்த மயிறு படம் வந்தாலும் நாங்கள் தான் கிங்கு. தளபதி வந்தால் படம் ஓடித்து போகணும். ரொம்ப நல்லா இருந்தது. போக்கிரி ரீரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும். சூப்பராக இருந்தது. சாங் செமையாக இருந்தது, வைபாக இருந்தது. போக்கிரி ரீரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும். ஜனநாயகனுக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு? ரொம்ப 1000% லாஸ்ட் மூவி சோ நிறைய எல்லாரும் ரொம்ப பிடிக்கும். பார்த்தேன். சூப்பராக இருக்குது படம். சத்தியமாக 20 வருஷம் வச்சுக்க நான் படத்தை பார்க்குறேன். சத்தியமாக நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கவே. லவ் ஷோ 90s கிட்ஸுக்கு சூப்பரான படம். சத்தியமாக அதனால தான் வந்து பாருங்கள். காலேஜ் டைமில் இந்த மாதிரி நடந்துருக்கோம்ல, எல்லாருக்கும் நடக்குது தான். வந்து பார்க்குறது சத்தியமாக பெஸ்ட்டு. அந்த லவ் சீனாக இருக்கட்டும், அந்த குட்டி பொண்ணு பிரீத்தியாக இருக்கட்டும், சூப்பராக இருந்துச்சு. நம்ம சந்தானம்னா இருக்கும், சூப்பராக இருந்துச்சா பாருங்க. ஒன்ஸ் மோர் போடல, அதான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். மற்றபடி பாட்டெலாம் வந்து பாட்டு வரும்போது தேட்டரே பிளாஸ்ட் பண்ணிட்டோம். மேலே தான் ஏறி டான்ஸ் ஆடினோம் ஃபுல்லாக. சூப்பராக இருந்துச்சு. சத்தியமாக தரமாக இருந்துச்சு. அந்த நடுவில் நம்ம பசங்க ஃப்ளாகை தூக்கி காட்டினாங்க டிவிக்கு. சிஎம் நம்மால் தான், தலைவர் தான் அந்த சிஎம்ஏ, விஜய் தான். ரோஹினினாவே தளபதி தான். சச்சின் படம் மறக்காமல் எல்லாரும் வந்து தேட்டரில் பாருங்கள். அது ரோஹினியில் பாருங்கள். நல்லா இருக்குங்க படம். சூப்பராக இருக்குது. நான் 2005 என்ன வைப் பண்ணணும் அதே 2025 வைப் பண்ணுறேன். 20 வருஷம் அந்த வைப்பு மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. சூப்பராக இருந்தது. ஓகேங்களா? அடுத்து திருப்பாச்சி வெயிட் பண்ணுறோம். திருப்பாச்சி வந்தால் சூப்பராக இருக்கும். அதே வைப்பு தான். அதே சச்சின் இதே சச்சின் மாறவே இல்லை. படம் கொஞ்சம் கூட மாறல. அதே வைப்பு. அந்த பாட்டு இருக்கே, அந்த பாட்டு அந்த மாதிரி. இப்போ தான் வந்துட்டு பண்டிகையை கொண்டாடி முடிச்சுட்டு வெளில வரும் ப்ரோ. இதுக்கப்புறம் முழுக்க எங்களுக்கு பண்டிகை தான், செலிப்ரேஷன் தான், ஃபெஸ்டிவல் ப்ரோ. எங்களுக்கு ஒரு ரீலீஸோ ஃபெஸ்டிவல் மாதிரி ப்ரோ. எங்களுக்கு இப்போ தான் முடிச்சுட்டு வர எதனா ஒரு ரீலீஸ்க்கு
இவ்வளோ கட் அவுட், இவ்வளோ பேனரு, இவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு பார்த்துருப்பீங்களா? ரீ ரிலீஸ்க்கு சொல்கிறேன், புது படத்துக்கு பார்க்கலாம். ரீ ரிலீஸ்லாம் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. எதனால்? அண்ணன் தளபதி கோசம் மட்டும்தான். அவர் மேலே வச்சுருக்க பாசம், அவர் மேலே வச்சுருக்க மரியாதை, அவ்வளோதான். அதுக்காக தான் இவ்வளோ கூட்டம், இவ்வளோ ரீ ரிலீஸ் ப்ரோ. கமலா எல்லாம் 3 நாளைக்கு ஃபுல் ஷோ புக்கு ப்ரோ. 6 ஷோ ஓட்டுறாங்க. 6 ஷோமே ஃபுல் புக்கு ப்ரோ. ஒரு டிக்கெட்டு கூட இல்லை. அதுவும் விட்டவனே எல்லாமே புக் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? எல்லாம் ஒரே ஒரு ரீசன், தளபதி. படத்தை பற்றி ரிவ்யூ சொல்கிறதுக்கெலாம் இல்லை ப்ரோ. செலிப்ரேஷன் அவ்வளோதான். உள்ள இடம் இல்லாமல் கீழே உட்காந்து பார்க்குறாங்க ப்ரோ. அவ்வளோ கூட்டம் ப்ரோ. என்ன டிக்கெட் வாங்கி வேறு ஸ்க்ரீனில் டிக்கெட் வாங்கி கீழே உட்காந்து பார்க்குறாங்க. அவ்வளோ கூட்டம். அதில் பாட்டு சும்மாவே சொல்ல முடியும். அந்த பாட்டு நார்மலாக எங்கன்னா கேட்டாலுமே ஆடுவாங்க. இல்லை செலிப்ரேஷனில் வர அந்த பாட்டை போட்டாங்களா, ஐயோ எல்லாம் பிளாஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க ப்ரோ. உள்ள படம் வரும்போது எனக்கு ஒரு வயசு தான். 20 வருஷம் கழிச்சு ரொம்ப பார்த்துருக்கோம். ஒரு கடவுளை பார்த்த ஃபீலிங்காக இருக்குது எங்களுக்கு. கோட்க்கு அப்புறம் இப்போ தான் அண்ணனை ஸ்க்ரீனில் பார்க்குறோம். ஒரு 7 மாதம் ஆயிடுச்சு. ஒரு கோவிலில் போய் ஒரு கடவுளை பார்த்த மாதிரி இருக்கு எங்கள் எல்லாருக்கும். ப்ரோ தளபதி நின்னாலே வைப் தான் ப்ரோ. வாடி சாங்கில் அவர் முகத்தை பார்த்தாலே எங்களுக்கு ஒரு வைப் தான். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். வாடி சாங் ஒன்ஸ் மோர் போட்டாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஃபேன்ஸ் போட்டுட்டு நிரூபிச்சாங்க. 26 நம்ம தான். எத்தனை பேர் கூட்டணி வச்சாலும் தனித்து நின்று ஜெயிப்போம். அது நம்ம தான். வேறு யாராலையும் நிற்க முடியாது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்கள் தலைவர் சினிமாவில் இருக்கும்போது நாங்கள் பண்ணோம். இப்போ மக்களுக்காக வந்திருக்காரு, நல்லா செய்வார். அவர் எங்கே போனாலும் அவர் பின்னாடி நாங்கள் நிற்போம். வெற்றி நிச்சயம். அதான் ப்ரோ, அந்த டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது எங்களுக்கு. ஏன்னா இப்போ நாங்கள் பிறக்கவே இல்லாத போது இருந்தோம். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப நியூவாக இருந்துச்சு. தளபதி மற்றவங்களாம் ரிலீஸ் தான். எங்களுக்கு பொறுத்தவரைக்கும் இதுதான் ரிலீஸ். எங்களுக்கு பொறுத்தவரைக்கும் இது நியூ மூவி ரிலீஸ் தான். தேட்டர் ஃபீல் நல்லா இருந்துச்சு. எத்தனையோ நம்ம டிவியில் பார்த்துருக்கோம். பட் தேட்டரில் பார்க்குறப்போ நல்லா என்ஜாய் இருந்துச்சு. ப்ளஸ் ஃபேன்ஸும் கூட இருந்தாங்க. ஸோ அந்த டான்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் அதே மாதிரி பிக்சரும் கொஞ்சம் கிளாரிட்டி நல்லாவே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த வடிவேல் காமெடி, ஐயாச்சாமி இதெல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. 25 விஜயை பார்க்க முடியாதுன்னு நினச்சோம். பட் சச்சினில் பார்த்துட்டோம். அடுத்தது ஜனநாயகன், அடுத்தது நம்ம என்ன இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் கையில் தான் இருக்குது. ஸோ சிஎம்மாவும் பார்க்கறதுக்கு நிறையவே சான்சஸ்.